வண்டு, அதனுடைய நான், அப்புறம் அதில் வைக்கிற அம்பு, இதனுடைய ஃபீச்சர்ஸ், தன்மைகள், லட்சணங்கள், அதிசயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல் கட்டமா வில்லுங்கிறது அந்த வரைந்த பகுதியும் நானும் சேர்ந்தது. அதுல அந்த வளைந்த பகுதி எப்படியெல்லாம் தயாரிக்கப்படலாம் அப்படின்னு அவர் காலத்துல இருந்த டெக்னாலஜிய சொல்றாரு. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. ஃபைபர், பிளாஸ்டிக், லைட் வெயிட் மெட்டல், அப்படிதான் இந்த காலத்துல டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. அவர் காலத்துல இருந்தத அவர் சொல்றார். அதுல சில ஒரு முழுமையான பட்டியல் இல்லாட்டா நமக்கு ஒரு மாதிரி பட்டியல் கொடுக்கிறாருன்னு சொல்லலாம். சாம்பிள். தாள விருட்சம் அப்படிங்கிறது பனைமரம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். பனை மரத்துல இருந்து அந்த வில்லினுடைய தண்டு பகுதி, வளைந்த பகுதி செய்யப்பட்டால் அந்த வில்லுக்கு அநேகமா கார்முகம் அப்படிங்கிறது பேரா இருக்கலாம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, முறையே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தாள, சாப்ப, தாரு அப்படி மூணாவது பட்டியல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கார்முக, கோதண்ட, துருணா அப்படின்னு அடுத்தது ஒரு பட்டியல் போடுறாரு. அதனால அதுல இருந்து செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.